guys, welcome back to my channel. This is Galaxy Makers. இன்னைக்கு ஒரு புது வீடியோ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஒரு யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் வந்து பண்ண போகிறோம். போன வீடியோவில் சொன்ன மாதிரி நம்மளோட லித்தியம் அயன் பேட்டரி பேக், நம்ம செஞ்ச லித்தியம் அயன் பேட்டரி பேக் வச்சு ஒரு யூஸ்ஃபுல்லான கேஜெட் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் கேஜெட் பேர் வந்து எல்இடி டியூப் லைட் யூபிஎஸ். ஓகே, ஒரு மினி யூபிஎஸ் தான் பண்ண போகிறேன். பட் இந்த ஐடியா எதுக்காக நான் எடுத்த என்ன சினாரியோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோடய ஹவுஸில் வந்து டோட்டலாக 4 பெட்ரூம்ஸ் இருக்குது. ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 4 பெட்ரூம்ஸ்லாம் இல்லை, பட் ஸ்டில் 4 ரூம்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து 3 ரூமுக்கு வந்து இன்வெர்ட்டர் அவைலபிளாக இருந்துச்சு அப்போ எக்ஸிஸ்டிங் டைமில். அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால ஒரு ரூமில் வந்து இன்வெர்ட்டர் இல்லாதனால ஃபேனோ லைட்டோ எதுவுமே யூஸ் பண்ண முடியல. சரி, நான் சப்போஸ் இன்வெர்ட்டரை என்னோட எக்ஸ்டெண்ட் பண்ணுன்னா அதுக்கு கொஞ்சம் காஸ்ட்டு அதிகமாக வர மாதிரி இருக்குது. மோர் லைக் 5 to 7K மேலேயே ஆகிற மாதிரிலாம் இருக்குது கண்டிஷன். ஏன்னா ஒயர் எடுத்து அது லைன் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கனால. ஸோ அது வந்து இப்போது ரெக்டிஃபை பண்ணுறது தான். ஒரு நம்ம எல்இடி பக்கத்துலேயே ஒரு மினி யூபிஎஸ் மாதிரி வச்சா என்ன, ஒரு 4 to 5 இயர்ஸ்க்கு கேப்பபிலிட்டிஸ் வர மாதிரி லைட்டு பேக்கப் லைட் கொடுக்குற மாதிரி வச்சா என்ன, வித் ஆட்டோ கட் ஆஃப் அண்ட் ஆல் தி திங்ஸ். ஸோ அந்த மாதிரி பண்ணுற ஐடியாவில் தான் இந்த ஐடியா வந்து நான் க்ரியேட் பண்ணேன். ஸோ அதுக்காக எல்இடிக்கு பவர் கொடுக்கறதுக்காக தான் இந்த பேட்ரி பேக் பண்ணது. அதுதான் மெயின் ரீசன். அண்ட் இதில் வந்து இந்த வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் யூஸ்ஃபுல்லான நிறையா திங்ஸ் வந்து நல்லா நான் சொல்லுவேன். அப்போ தான் கனெக்ஷன்ஸ் இதில் ரொம்ப முக்கியம். நான் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அப்ரோச்சில் போகிறேன். ஸோ உங்களுக்கு கனெக்ஷன்ஸும் இன்னும் ஈஸியாக புரியும். நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பாஸ் பண்ணி இதெல்லாம் பண்ண மாட்டேன், நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு கிளியராக ஒரு போன வாட்டி எப்படி லித்தியம் அயன் பேட்டரிக்கு வந்து கனெக்ஷன்ஸ் எப்படி கிளியராக சொன்னனோ அதே மாதிரி பேப்பரில் உங்களுக்கு வரைஞ்சி எப்படி கனெக்ஷன்ஸ், என்ன ட்ராக்வே, எப்படி ரன் ஆகும் எல்லாமே உங்களுக்கு கிளியராக சொல்லிவிடுவேன். ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து மெட்டீரியல் சைட் போய்டுவோம். மெட்டீரியலுக்கு நம்ம பாக்ஸ்க்கு எப்போவுமே பிவிசி, ஸோ அது நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட், இது வந்து 12 volt 6 amps BMS பேட்டரி வித் 6 லித்தியம் அயன் பேட்டரி. ஓகே, இதுதான் நம்மளோட இம்பார்ட்டன்ட் பார்ட். இதோட மேக்கிங் வீடியோ உங்களுக்கு வேணுன்னா என்னோட போன வீக் வீடியோ வந்து பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். இது எப்படி பண்ணியிருப்பேன் ஃபுல் டீட்டெயில்டாக இருக்கும். நெக்ஸ்ட், இதுதான் நமக்கு முக்கியமான பார்ட், அதாவது ஒரு 12 volt ரிலே. எதுக்காகனா, என்னோடய ஸ்விட்சிங்க்கு வந்து எப்போ நான் ஏசி யூஸ் பண்ணனோ அப்போ ஏசி கரண்ட்டில் ஒர்க் ஆகணும், எப்போ எனக்கு ஏசி ஆஃப் ஆகுதோ அப்போ வந்து டிசி ஆக்டிவேட் ஆகும். அந்த மாதிரி ஸ்விட்சிங்க்காக இந்த மாதிரி 12 volt 230 volt ரிலே வந்து வாங்கியிருக்கேன், ஸ்விட்சிங் ரிலே. நெக்ஸ்ட், இது வந்து 12 volt 5 amps SMBS. இது எதுக்காகனா, என்னோடய பேட்ரி சார்ஜ் பண்ணுறதுக்கும் பவர் சப்ளை ஃபார் ரிலேக்கும் கொடுக்கறதுக்காக இது ரெண்டுத்துக்குமே சேர்த்த மாதிரி ஒரு SMBS வாங்கியிருக்கேன். இல்லை சப்போஸ் உங்களுக்கு SMBS வேணாம், எனக்கு சீப்பராக பண்ணணுன்னா நீங்கள் வந்து சார்ஜர் கூட யூஸ் பண்ணலாம். பட் சார்ஜர் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா சேஃப்டி ரீசன்ஸில் பார்க்கும்போது SMBS கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்டு தான், இவன் தான் மெயினான ஆள். இது வந்து ஒரு 12 volt to 230 volt இன்வெர்டர் மாடியூல். இது நீங்கள் சர்ச் பண்ணல நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது. இந்த வேரியண்ட் வந்து இது 250 wattsோட வேரியன்ட். ஸோ இதில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்லாம் நான் பண்ணியிருக்கேன், பார்த்தாலே தெரியும். இந்த மாடிஃபிகேஷன் பண்ணி நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். ஆனால் உங்களுக்கு 230 watts உள்ள ஒரு இன்வெர்டர் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. 150 watts இருந்தாலும் ஓகே தான், உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் இது மேக்ஸிமம் இன்னும் 500 or 600 தான் வருது இந்த போர்ட்ஸ் எல்லாமே. ஸோ என்னோடய இது வந்து ரேஞ்ச் வந்து ஒரு 500 கிட்ட வருது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை உங்ககிட்ட பழைய கன்வெர்ட்டர்ஸ் இருந்தாலும் அதுலேருந்து எடுத்துக்கூட யூஸ் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். பட் அது 12 volt to 230 volt கன்வெர்ட் ஆகுமா, வேலிடாக கன்வெர்ட் ஆகுமா, அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. வாட்டேஜ் மெயின், ஏன்னா நிறைய ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து வாட்டேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இதோட பிளேஸ்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இப்போ நான் இது எப்படி வந்து இந்த பர்டிகுலர் 15 into 15 சென்டிமீட்டரில் ஒரு பிவிசி நான் வச்சுருக்கேன், இதை பேஸ் ஷீட். இந்த பேஸ் ஷீட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நான் அசம்பிள் பண்ண போகிறேன், அதுதான் இப்போ க்ரைட்டீரியா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நான் இது வந்து பொசிஷன் பண்ணி இது என்ன க்ரைட்டீரியாலாம் நான் மேக் பண்ண போகிறேன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட பிளேஸ்மெண்ட் பார்ப்போம். இப்போ என்னோட இருக்கிற காம்பனன்ட்ஸ் வச்சு நான் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்னோடய பேஸ் ஷீட்டில் வந்து இப்போ எல்லா காம்பனன்ட்ஸும் ஓரளவுக்கு நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், பட் நாட் ஃபுல்லி பிளேஸ்ட். எப்படின்னா ஜஸ்ட் ஒரு மேலோட்டமாக ஒட்டி தான் வச்சுருக்கேன். சப்போஸ் இது வேணும்னா கைட்டிக்கலாம். ஒன்லி இந்த SMBS மட்டும் நான் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட்டேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒரு 2 ஸ்க்ரூஸ் இருக்கும், டைட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, அது மட்டும் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு அது மட்டும் டைட் பண்ணியிருக்கேன். மற்றதெல்லாம் க்ளூ தான் ஊற்றிருக்கேன். அதனால் நீங்கள் ரிமூவ் பண்ணணும், ரிமூவ் பண்ணிக்கலாம். இது உங்களோட காம்பனன்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும், அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து இந்த பர்டிகுலர் ஒயர் வந்து நான் என்னோடய SMBSக்காக செக்கிங் ஏசி வோல்டேஜ் கொடுக்குறதுக்கு, அதான் ஏசி இன்புட்காக, ஆனால் ஜஸ்ட்டு செக் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்கேன், மற்றபடி இது இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போர்டு பற்றி பார்ப்போம். அதாவது 250 watt DC to AC கன்வெர்ட்டர். ஓகே, இதில் வந்து டோட்டலாக 3 LEDs வரும். இங்கே நீங்கள் பார்த்தாலே தெரியும், நான் 3 LEDs வந்து மர்ஜ் பண்ணி ஒரு சிங்கிள் RGB LED வந்து இது பண்ணியிருக்கேன். எதுக்காகனா, இது ஆன் ஆனோடனே
இதில் 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. எப்படின்னா, ஒன்று வந்து ரெவ் மீன்ஸ் ரிவர்ஸ் கரண்ட், அதாவது பேட்டரி வோல்டேஜ் மாற்றி கொடுத்தா ரெவ் வந்து ஆக்டிவேட் ஆகும். அப்போ வந்து என்னோடது வந்து ரெட் எல்இடி எரியும். சப்போஸ் இது செகண்ட் எல்இடி வந்து ஆன் ஆயிடுச்சுன்னா இந்த க்ரீன் எல்இடி எரியும். ஓவர்லோட்னா இல்லை லோடில், இப்போது ஓவர்லோட் மீன்ஸ் அந்த மாதிரி ஓவர்லோட் கிடையாது, அதாவது ஓவர் வோல்டேஜ் வர மாதிரி அந்த லோட் கிடையாது. இப்போ ஏதாவது நம்ம எல்இடிஸ் கனெக்ட் பண்ணி இப்போ எல்இடியில் ரன் ஆகுதுன்னா அது லோடு ஆக்டிவேட் ஆகும். அப்போ இந்த எல்இடிஸ் வந்து இதுவாகும். அப்போ என்னென்னா என்னோட மிக்சர் மாதிரி ஒரு லைட் எரியும். எப்படின்னா க்ரீன் வித் ப்ளூவும் மிக்ஸ்டு கலரில் மாதிரி ரெண்டுமே அப்போது அந்த டைமில் ஆக்டிவாக இருக்கனால 2 கலருமே தெரியும். ஓகே, சப்போஸ் க்ரீன் மட்டும் தான் இருந்ததுன்னா என்னோட இந்த போர்டு மட்டும் ஆனில் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, மற்றபடி எதுவும் காம்ப்ளிகேட்டடான இது இல்லை. அப்புறம் நம்மளோட பேட்டரி இங்கே ப்ளேஸ் பண்ணியாச்சு, ரிலே இங்கே இருக்குது, கீழே எஸ்எம்பிஎஸ் இருக்குது. ஓகே, இப்போது நம்ம வந்து சர்க்யூட்டுக்கு போகலாம். இதை ஓரமாக வச்சுட்டு, சர்க்யூட் தான் வெரி இம்பார்ட்டன்ட். சர்க்யூட் வந்து கிளியராக பார்த்துக்கோங்க. நான் வந்து ஃபுல்லாக வரைஞ்சி வச்சுருக்கேன் உங்களுக்காக. இது நீங்கள் இப்போ நான் ஒரு 2 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் அப்படியே வச்சுருக்கேன். என்ன ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். சப்போஸ் நீங்கள் பேசிக் சர்க்யூட்ஸ் ஈஸியில் இல்லை பேசிக்காக உங்களுக்கு இந்த ஒயரிங் கனெக்ஷன்ஸ்லாம் தெரிஞ்சாலே போதும். நான் இது வந்து இப்போ நான் வந்து பேசிக்காக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, இதுதான் நம்மளோட ஏசி வோல்டேஜ், அதாவது நம்மளோட வீட்டோட ஏசி 230 வோல்டேஜ். இது வந்து இதுலேருந்து தான் நம்ம வந்து சப்ளை எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது என்ன பண்ண போகிறோன்னா, இதெல்லாம் கவனிக்காதீங்க. எடுத்தோடனே எடுத்துகிட்டு போய் ஒரு ஃபியூஸ் வந்து நான் வச்சுருவேன். ஓகே, பட் இந்த டைரியில் எனக்கு ஃபியூஸ் தேவையில்லை. பட் இப்போது வந்து உங்களுக்கு ஃபியூஸ் வேணும், எனக்கு சேஃப்டிக்கு ஃபியூஸ் வேணும்னா உங்களோட லைன் வோல்டேஜ் லைனில் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அவங்க ஒரு ஃபியூஸ் வந்து வச்சுக்கோங்க, உங்களோட சேஃப்டி ரீசன். ஆனால் என்னோடய போர்ட்ஸில் வந்து அது அவைலபிள்னால நான் இப்போ வந்து தேவையில்லாதுன்னு விட்டுருட்டேன். ஓகே, அதை மட்டும் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போய் உங்களோட 12 வோல்ட் எஸ்எம்பிஎஸ் இதில் தான் கனெக்ட் பண்ணோம், லைன் அண்ட் நியூட்ரல் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதே ட்ராக்கில் லைன் எடுத்துகிட்டு போய் இந்த ரிலேயோட NO நார்மலி ஓப்பன் அதில் வந்து கனெக்ட் பண்ணிப்போம். ஓகே, இப்போ லைன் வந்து ஓவர். இப்போ N வந்து இது நியூட்ரல் வந்து இதில் கனெக்ட் பண்ணிடுச்சு. அதே நியூட்ரல்லேருந்து திருப்பி ஒரு லைன் எடுத்துருப்பேன். எதுக்காகனா நம்மளோட இன்வெர்டர் காமனுக்காக. ஓகே, இன்வெர்டர் அவுட்புட் காமனுக்காக, அதுக்காக நான் போட்டு வச்சுருப்பேன். அதாவது நமக்கு எடுக்கிற வோல்டேஜ் வந்து எப்போவுமே ஒரு சர்க்யூட்டில் பொறுத்தவரையும் கிரவுண்ட் எப்போவுமே காமனாக இருக்கணும். N தான் எப்போவுமே கிரவுண்ட், லைன் வந்து பாசிட்டிவ்னு வச்சுக்கோங்க உங்கள் இதுக்காக. பட் அது ஏசியில் வராது, உங்கள் புரிதலுக்காக ஜஸ்ட் இது வந்து பாசிட்டிவ், இந்த நெகட்டிவ் வச்சுக்கோங்க. அதனால் நம்மளோட லைன் வந்து காமன், அதாவது N வந்து காமன், அது எப்போவுமே இன்டர்லிங்கில் தான் இருக்கும். எப்போவுமே கிரவுண்ட் வோல்டேஜ் வந்து இன்டர்லிங்க் சொல்கிற மாதிரி இந்த N வந்து காமனாக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதோட அவுட்புட் லைன் இருக்கும்ல, இந்த இன்வெர்ட்டரோட 250 வாட்ஸ் இன்வெர்ட்டர், நான் இங்கே 150 போட்டிருக்கேன் உங்களோட இதுக்காக. ஓகே, அதில் இருக்க லைன் எடுத்துகிட்டு போய் NC நார்மலி க்ளோஸ்ட், ஓகே, அதில் வந்து போட்டுக்கோங்க. காமன் வந்து எடுத்துகிட்டு போய் உங்களோட எல்இடியோட லைன் வோல்டேஜ், அதாவது ரெட் கலரில் இருக்கும். நார்மலாக எல்லா எல்இடிஸ்லேயும் ரெட் கலர் வந்து லைனு, N வந்து ப்ளூ கலரில் இருக்கும். அதே தான் N எடுத்துகிட்டு போய் நான் வந்து இந்த இன்வெர்ட்டரோட காமனில் போட்டிருக்கேன். அதை எல்லாமே காமனாக இருக்கும், அதான் விஷயம். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பேன்னா, பேட்ரி எடுத்துகிட்டு போய் டைரெக்டாக கொடுத்துருப்பேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஜம்ப் பண்ணி போயிருங்க. இந்த மாதிரி ஜம்ப் பண்ணால் இங்கே டச் ஆகலன்னு அர்த்தம். அதுதான் இங்கே எக்ஸாம்பிள். சர்க்யூட் செஞ்சால் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நான் சொல்லிடுறேன், ஜம்ப் பண்ணி இப்படி போனாலே டச் ஆகாமல் போகுது இந்த லைனில். டைரெக்டாக என்னோடய இன்வெர்ட்டரில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, பேட்டரி வோல்டேஜ் மட்டும் தான் இங்கே போகுது. ஸோ இந்த பேட்டரிக்கு வந்து இங்கே வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக நான் எடுத்துகிட்டு போய் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட் 12 வோல்ட் வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் நம்மளோட ரிலேக்காக கொடுத்துருப்பேன். பட் ரிலேயில் ஒரு திங் இருக்குது, அது வந்து உங்களுக்கு போக போக சொல்கிறேன். என்னென்னா, ரிலேயில் பொறுத்தவரையும் இன்புட் பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுக்கும்போது உங்களுக்கு நடுவில் ஒரு காமன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதாவது இன்னுன்னு ஒரு வேர்டு இருக்கும். பட் என்னோடய ரிலேயில் அது அவைலபிள் இல்லாதனால என்னோட எப்போவுமே ஒரு சைடில் வந்து ஸ்விட்சிங், ஒரு சைட் ஸ்விட்சில் தான் இருக்கும். ஸோ நோ இஷ்யூஸ். அதனால் காமனாக NCயில் இருக்கிறதுனால எனக்கு லைன் வோல்டேஜ் வந்து ஏசி வோல்டேஜ் டேரெக்டாக போயிட்டுருக்கும். எப்போ எனக்கு லைன் கட் ஆகுதோ அப்போ இந்த ஸ்விட்ச் வந்து இப்படி போயிட்டு நார்மலி ஓப்பன் ஆகி ட்ரிகரை எனக்கு பேட்டரியில் ரன் ஆகும். என்னோடய சினாரியோவில் இந்த இன்னும் இல்லை. உங்களோட சினாரியோவில் சப்போஸ் இருந்ததுன்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணிட்டு நெகட்டிவ் மட்டும் நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிட்டு இந்த இன்லேயும் நெகட்டிவ் கொடுத்துருங்க. ஜஸ்ட்டு அங்கே ஒரு ஜாயிண்ட் மாதிரி கொடுத்துருங்க. கனெக்ட் இன் டு கிரவுண்ட் ஃபார் கீப்பிங் த ரிலே ஆன் ஸ்டேட். ஓகே, திஸ் இஸ் த திங். ஸோ இது வந்து சர்க்யூட் வந்து உங்களுக்கு சிம்பிளாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு மோஸ்ட்டாக புரியும்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்னோட இன்ஸ்டாவில் இருக்கணுங்க, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு வேணால் நான் ட்ரைவில் கூட போட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து போட்டு விடுறேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போது ஜஸ்ட் நம்மளோட இந்த சர்க்யூட்டில் இது எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணி இந்த பீஸ் எதுக்காக வச்சுருக்கேன்னா, என்னோடய ஏசி வெளியில் இருக்க ஏசி இன்புட் கனெக்ட் பண்ணுறதுக்கும்
என்னோட எல்இடியை கனெக்ட் பண்ணுறதுக்காக ஈஸியாக ஸ்க்ரூ டைப்பில் இருக்கட்டும், அவுத்து யூஸ் பண்ணலாம். இல்லை ஏதாவது எல்இடிஸ் வேணும்னா அங்கே எடுத்துகிட்டு போய் மாட்டிக்கலாம். அதுக்காக ஈஸியாக இது பண்ணுறதுக்காக ரிமூவல் டைப் மாதிரி இங்கே போட்டு வச்சுருக்கேன். ஓகே, உங்களுக்கு வேணும்னா இங்கே ஃபிக்ஸ்டாக கூட போட்டுக்கலாம், நோ இஷ்யூஸ். ஸோ ஜஸ்ட் இங்கே ஒரு கேசிங் மாதிரி போட்டு ஸ்விட்ச்சு எல்லாமே ஆட் பண்ணி உங்களுக்கு இந்த சர்க்யூட் வந்து ஃபுல்லாக எல்லாமே ஒர்க்கிங் ஆக்கி உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட், அதாவது நம்மளோட இந்த பல்ப் வச்சு உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் இங்கே காமிக்கிறேன். ஓகே, வித் ஆட்டோ ஸ்விட்சிங் ஆல்சோ. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்மளோட மினி யூபிஎஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் எல்லாமே செட்டப் வந்து ரெடி பண்ணிட்டேன். எல்இடிஸ் இங்கே இருக்குது. இது இந்த போர்டோட ஸ்விட்ச், இது வந்து நான் சொல்லலை. இப்போ வந்து இது என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்றபடி சர்க்யூட்ஸ் நான் எப்படி சொன்னனோ அதே தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு டவுட்ஸாக இருந்தால் எனக்கு கேளுங்க. இல்லைனா சர்க்யூட்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு மேக்ஸிமம் புரிஞ்சிடும். அதனால் அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ டெஸ்ட் பண்ணலாம். இப்போ வந்து நான் ஆன் பண்ணல செட்டப் வந்து. இப்போ நான் வந்து ஏசி லைனில் வந்து இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன் என்னோட இந்த ஒயரில் வந்து. இப்போ நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணோடனே உங்களுக்கு எல்இடி எரியுதா? நான் இந்த சுவிட்ச் வந்து இன்னும் ஆன் பண்ணல. ஓகே, இப்போ ஆன் பண்ணாதனால இந்த எல்இடி வந்து க்ளோ ஆகலை. அப்போ இந்த போர்டு வந்து இப்போ ஆக்டிவில் இல்லை. நீங்கள் ரிலே பார்த்தீங்கன்னா ரிலேக்கு வந்து லைட் எரியும் பாருங்கள். லைட் எரியுதா? அப்போது இன்னும் நார்மலி ஓப்பன் வந்து இப்போ ஆக்டிவில் இருக்குது. ஓகே, இப்போ என்ன ஆகுனா, நார்மலி க்ளோஸ்ட் வந்து ஆக்டிவாக இருக்குது. நான் எப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணோன்னே இது வந்து ஆக்டிவ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த மாடியூல் வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது. பட் என்னோடய ஏசி லைன் இன்னும் கட் ஆகலை. அதனால் ஏசி லைனில் ரன் ஆகிருக்கு. இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணு பார்த்தீங்கன்னா கிளிக் ஆகிடுச்சா? கிளிக் ஆனோடனே லைட் எரியுதா? ஓகே, இப்போ வந்து நம்மளோட இதில் ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ சப்போஸ் இப்போ ஏசி லைனும் இல்லை, இப்போ டிசி லைனும் கட் பண்ணோன்னா இது ஆஃப் பண்ணால் கட் ஆகிடும். ஆன் பண்ணோடனே ஆன் ஆகிடும். ஓகே, இதுதான் நம்மளோட சர்க்யூட். ஸோ இப்போது இது எதுக்காக இந்த சுவிட்ச் போட்டுக்கோன்னா, சப்போஸ் இப்போ நீங்கள் இது மெயினில் ஆஃப் பண்ணாலும் இது ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ சப்போஸ் நீங்கள் யூஸ் இல்லைனா நீங்கள் எப்படி ஆஃப் பண்ணீங்க? அதுக்காக தான் இந்த சுவிட்ச் வச்சுருக்கேன். இந்த போர்ட்லேயே இன்பில்ட்டாக ஒரு சிலதில் இல்லை நீங்களே இன்பில்ட்டாக போட்டுக்கலாம், ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. ஆனால் இந்த சுவிட்ச் வந்து ஒரு மேண்டேட்டரியாக வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும் பின்னாடி. ஸோ இந்த ஒரு ரீசனுக்கு தான். ஓகே கைஸ், hope you guys like this video. Please like, share, comment and subscribe my channel. This is Galaxy Makers. Thank you. Bye bye. See you on next video.